ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி பார்க்கலாமா வாங்க. இத்திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தை திட்டமிடுதல். இது பார்த்தோம்னா ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. மொத்தமாக 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தியுள்ளது. இதில் 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் இறுதி. 2012 to 2017 இந்த காலம்தான் 12வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது 1/1/2015 நிதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 1956 வரைக்கும் ஹாரோல்ட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதன்மை நோக்கம்னு பார்த்தோம்னா வேளாண்மையில் முன்னேற்றம் 3.6%, இலக்கினை விடவே அதிகம். ஸோ இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றியில் முடியுது. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 1961 வரைக்கும் பிசி மகளநோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதன்மை நோக்கம்னு பார்த்தோம்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல், 4.1% வளர்ச்சி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றியில் முடியுது. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 1966 இந்த திட்டம் பார்த்தோம்னா காட்கில் திட்டம்னு அழைக்கப்படுகிறது. சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை ஏற்படுத்துதல், இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். 5.6% இலக்கு. ஆனால் இந்த இலக்கை எட்ட இயலவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சீன இந்தியா போர் தான். அடுத்து இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியடைந்திருக்கு. அதுக்கப்புறமா திட்ட விடுமுறை காலம் 1966 to 1969 வரைக்கும் இந்திய பாகிஸ்தான் இடையேயான போர். அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வி இந்த திட்ட விடுப்பிற்கு முதன்மையான காரணம். அடுத்து ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. என்னென்னு பார்த்தோம்னா 1 வேளாண்மை, 2 வேளாண்சார் துறைகள், 3 தொழிற்துறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம். நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 1969 to 1974 வரைக்கும். இந்த திட்டத்தில் 2 முக்கிய நோக்கங்கள் இருக்குது. ஒன்று நிலையான வளர்ச்சி, இன்னொன்று தற்சார்பு நிலையை அடைதல். இந்த திட்டத்திற்கான இலக்குன்னு பார்த்தோம்னா 5.7% வளர்ச்சி. அடைந்ததாக பார்த்தோம்னா 3.3% வளர்ச்சி தான். ஸோ இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அடுத்ததாக ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 to 1979 வரைக்கும் வேளாண்மை தொழில்துறை, அடுத்து சுரங்க தொழில்துறைகளுக்கெல்லாம் முன்னுரிமை. இலக்குன்னு பார்த்தோம்னா 4.4%. அடைந்ததாக பார்த்தோம்னா 4.8%. இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த திட்டத்திற்கான முன்வரைவு டிபி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. 1978 இந்த திட்டம் கைவிடப்பட்டது. திட்ட காலம் முடியறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்டது. இதுக்கு பதிலாக சுழல் திட்டம், அதாவது 1778 to 1979 இந்த 1 இயருக்காக இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தான் சுழல் திட்டம் தொடங்கியிருக்கு. ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் 1980 to 1985 வரைக்கும். அடிப்படை நோக்கம்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு ப்ளஸ் தொழில்துறையில் தற்சார்பு. லட்சியம்னா வறுமை ஒழிப்பு தான் இந்த திட்டத்துக்கு. அடுத்தது முதலீடு திட்டம் தான் இந்த திட்டத்தோட அடிப்படை. இலக்குன்னு பார்த்தோம்னா 5.2%. எட்டியது 5.7%. ஸோ ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைந்தது. அடுத்ததாக ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 1990 வரைக்கும். நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னிறைவு பொருளாதாரம் ப்ளஸ் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பு. தனியார் துறைகளுக்கு முக்கியத்துவம், அதுவும் பார்த்தோம்னா பொதுத்துறைக்கும் மேலாக. அப்போது தனியார் துறையின் வெற்றி. இலக்குன்னு பார்த்தோம்னா 5.0%. எட்டியதுன்னு பார்த்தோம்னா 6.0%. அப்போ ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. மைய அரசில் நிலையற்ற ஆட்சி சூழல், அதனால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அதுக்கு பதிலாக 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஒன்று 1990 91 வரைக்கும், அடுத்து பார்த்தோம்னா 91 92 வரைக்கும்.
8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 1997 வரைக்கும் மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை, அதாவது வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம். இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. வளர்ச்சி இலக்குன்னு பார்த்தோம்னா 5.6%, எட்டியதாக பார்த்தோம்னா 6.8%. அப்போ 8வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றியடைந்தது. அடுத்ததாக பார்க்க போகிறது 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002 வரைக்கும் சமூக நீதி ப்ளஸ் சமமான வளர்ச்சி தான். அடுத்து பார்த்தோம்னா இலக்குன்னு பார்த்தோம்னா 7%, எட்டியதுன்னு பார்த்தோம்னா 5.6%. ஸோ இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்தது. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 வரைக்கும் இலக்குன்னு பார்த்தோம்னா தல வருவாயை 2 மடங்காக உயர்த்தணும் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே, இதுதான் இலக்கு. அடுத்து குறிக்கோள் 2012க்குள்ள வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும். இலக்குன்னு பார்த்தோம்னா 8.0%, எட்டியதுன்னு பார்த்தோம்னா 7.2%. அடுத்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007 to 2012 வரைக்கும் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி, இதுதான் நோக்கம். இலக்குன்னு பார்த்தோம்னா 8.1%, எட்டியதுன்னு பார்த்தோம்னா 7.9%. 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012 to 2017 வரைக்கும் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடங்கிய நிலையான வளர்ச்சி, இலக்குன்னு பார்த்தோம்னா 8%.